விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் சரண்டரான சாதி வெறியர், பாமகவுடைய சாதி வெறியர், இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போகிறோம். அதாவது அண்ணன் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மகுடி மாதிரி. அவர் பேச 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 எதிர்நிலைமையில் இருக்கின்ற நபர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஈர்ப்புக்கு உள்ளாயிருவாங்க, ஜனநாயகப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பாமகவினுடைய ஒரு சாதி வரியர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஜனநாயக ரீதியாக சரண்டர் ஆகியிருக்கிறாரு. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ப்ளே பண்றேன், நீங்களே பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்ல இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? ஒரு ஆள் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டே ஆளுற தகுதி இல்ல, இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. ஆனா அவரை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அவரை எதுல போட்டு வச்சிருக்கோம்? 4 விழுக்காடு 5 விழுக்காடுக்குள்ளே அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லாதவங்களும் ஆட்சியில் அமர்த்திக்கிட்டு இருக்கோம். யாரும் பாத்தீங்களா? நம்ம பாமகவுடைய தங்கர் பச்சான் அவர்கள். ஸோ தங்கர் பச்சான் அவர்கள் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட சரண்டர் ஆகி இருக்கின்றார். அந்த வீடியோவில் அவர் என்ன பேசுறாருன்னு கவனிச்சிங்களா? அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது, வேற யாருக்குமே கிடையாது. அதாவது தமிழ்நாடுலாம் கிடையாது, இந்தியாவே ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம தங்கர் பச்சான் அவர்கள் பேசியிருக்கின்றார். அதாவது இவர் பேசியதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சாதி ரீதியாக பேசியிருக்கின்றார். அதான் நிதர்சனமான உண்மை. நம்ம பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கேயாச்சும் ஜனநாயகத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? இல்லை. சாதி என்பது ஒரு அழகான சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாமலாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளாம் அக்னி சட்டிக்குள்ளேருந்து எந்திரிச்சு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக இது வரைக்கும் பேசியது கிடையாது. அப்படி இருந்த போதிலும் கூட இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா அது நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா இது சாதி ரீதியான ஒரு சிந்தனைகள். ஸோ தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு சாதிய சிந்தனைகள் நிறைந்த ஒரு மனிதர். ஆனால் அந்த மனிதர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட சரண்டர் ஆகியிருக்கின்றார். ஸோ அந்த மேட்ரு என்னன்றதை சொல்லிடுவோம். அதாவது இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சிக்கு போயிருக்கிறார். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் பேரன்பும் பெரும் கோபமும். இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் ஐ திங்க் தங்கர் பச்சான் நினைக்கிறேன். தங்கர் பச்சானுடைய பையன் தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் பக்கத்திலேயே தங்கர் பச்சான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாதி வரியரை நிற்க வச்சுக்கிட்டு வகுப்படுத்திட்டாரு, அரசியல் படுத்திட்டாரு, ஜனநாயகப்படுத்திட்டாரு. ஸோ அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது திருமாவளவனிடம் சரண்டரான பாமகவுடைய சாதியவாதி அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த பேட்டியில் அண்ணன் திருமாவளவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தனி நபருடைய பண்புகள் இருக்கு இல்லையா, ஒரு தனி நபருடைய பண்புகள், அந்த பண்புகள் சாதியின் ரீதியாக வராது, குருதியின் ரீதியாக வராது. ஆக மொத்தத்தில் வளர்ப்பின் ரீதியாக மட்டும்தான் ஒரு தனி நபருடைய பண்புகள் வளர்த்தெடுக்கப்படுகின்றது, வார்த்தெடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாரு. இந்த திரைப்படம் அதைத்தான் வெளிப்படுத்துகின்றது அப்படின்ற மாதிரி பக்கத்திலே தங்கர் பச்சான் வச்சு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு தனிநபருடைய பண்புகள் எப்பொழுதுமே ரத்தம் ரீதியாக இருக்காது. அவன் இந்த சாதிக்காரன்தா, இந்த சாதிக்காரனா அவன் இப்படி தாண்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி ரத்தத்தின் மூலமாக அவனுடைய பண்புகள் தீர்மானிக்கப்படாது. ஆனால் வளர்ப்பின் ரீதியாக மட்டும்தான் அவருடைய பண்புகள் தீர்மானிக்கப்படும். இதை அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த திருமாவளவர்கள் தன்னுடைய ஸ்டைலில் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். ஸோ ஆக மொத்தத்தில் தங்கர் பச்சான் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாதி வரியரை பக்கத்திலேயே நிற்க வச்சு அரசியல் வகுப்படுத்திருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மை வெளிப்படுகின்றது. அதாவது இந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தங்கர் பச்சான் அவர்களை மட்டும் அரசியல் படுத்தலை, தங்கர் பச்சான் அவர்களும் அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சேர்ந்தே என்ன பண்ணியிருக்கிறாங்க, பல சாதி வெறியர்களை அரசியல் படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக பாமகவை சார்ந்தவர்களை அரசியல் படுத்தியிருக்காங்க. நம்ம அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,
அதாவது புஜங்களை தூக்கி கொண்டு திருவென விழித்து கொண்டு எவனையாச்சும் குருகுருன்னு பாரு, நம்மளாம் சத்திரிய வம்சம், நம்ம அப்படிதான் தெரியணும், நெஞ்ச புடச்சிக்கிட்டு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு கட்சி பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி. சாதி ஒரு அழகான சொல், அதையே வெறுக்கிறாங்கன்னு தெரியல என்று சொன்ன ஒரு கட்சி பாமக. நம்மளாம் அக்னி சட்டுக்குள்ள வந்தோம், நம்மளாம் வந்து பயாலஜிக்கல் ரீதியாக பிறக்காத ஒரு நபர்கள் என்று சொன்ன ஒரு கட்சி பாமக. நான் பானையை உடைக்கத்தாண்டா வந்திருக்கிறேன், எப்படி பானையை உடைக்கத்தாண்டா வந்திருக்கேன் என்று சொன்ன ஒரு சாதியவாத கட்சி பாமக. ஸோ அந்த பாமகவில் இருந்து கொண்டு அண்ணன் திருமாவளவர்களோட இணைந்து சாதியத்துக்கு எதிராக பேசுகின்ற பொழுதே அண்ணன் திருமாவளவர்களும் அதே மாதிரி நம்ம தங்கர்பச்சான் அவர்களும் சேர்ந்தே சாதி வரிகளை கண்டிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற முடியும். ஸோ தங்கர்பச்சான் அவர்கள்ட்ட நம்ம வைக்கின்ற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்திற்காக மட்டுமே சாதி எதிர்ப்பாளராக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சாதி எதிர்ப்பாளராக மாறணும். இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் நீங்கள் பாமக விட்டு தயவு செஞ்சு வெளியே வாங்க, வந்தீங்கன்னா தான் ஒரு ஜனநாயக மனிதராக வந்து மாறுவீங்க. இல்லாட்டி மறுபடியும் அந்த குட்டைகளை போனீங்க அப்படின்னா சாதி வரியாக தான் இருப்பீங்க. இந்த இடத்துல நம்ம பாமகவுடைய தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சே ஆகணும். ஏன்னா நம்ம தங்கர்பச்சான் மூலமாக சில விஷயங்கள் அரசியலையும் கூட பேசிடுவோமே. அதாவது பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன விதைக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து சாதி வரியை தான் விதைக்கிறார். நாம் வந்து சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள், மற்ற சாதியை விட நம்ம சாதி வந்து உயர்ந்தது, இந்த ஒரு ஐடியாலஜி தான் விதைக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை அவர் விதைப்பதன் மூலமாக அந்த தொண்டர்களுடைய மனநிலைகளில் என்ன உருவாகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே அவன் மற்ற சாதியை சார்ந்த மக்கள்கிட்ட வந்து ஒன்றி போக மாட்டான், இணைய மாட்டான், ஒரு நட்பை வந்து பாராட்ட மாட்டான். அவனை விட நான் உயர்ந்தவன்டா அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையிலேயே இருப்பான். அதைத்தான் நம்ம மருத்துவர் ராமதாசன் சொன்னார், புஜங்களை தூக்கிட்டு குறுகுறை வேணாச்சு பாருங்கடான்னு சொன்னார் இல்லையா. ஸோ இதன் மூலமாக பாமகவுடைய தொண்டர்கள் பொது நீரோட்டத்தில் கலக்காமல் அந்நியப்பட்டு போயிடுறாங்க. சாதி பெருமைகள் பேசுவதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே அந்நியப்பட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவருடைய புதல்வி இருக்காங்க இல்லையா, அவங்க அலங்கு என்று சொல்லப்படுகிற ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்தாங்க. அந்த திரைப்படத்தை யாரை நம்பி எடுத்தாங்க? அந்த திரைப்படத்தை வந்து ஒட்டுமொத்தமாக வன்னிய சமுதாயத்தை மட்டுமே நம்பி எடுத்தாங்களா? இல்லை, தமிழ் சமூகத்தை நம்பி எடுத்தாங்க. அப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி விரிவடைந்து அப்படின்றத பாருங்கள். பொது நீரோட்டத்தில் போகணும், பொது நீரோட்டத்தில் போனால் மட்டும்தான் நமக்கான வணிகங்கள் கூடும், நமக்கான பொருளாதாரங்கள் கூடும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஐடியாலஜி என்பது வன்னிய சமுதாயத்தையும் தாண்டி பொது நீரோட்டத்தில் போகுது. ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன கற்பிக்கிறாரு? நீ பொது நீரோட்டத்தில் கலக்காத, நீ சாதி வெறியராகவே இரு, உன்னுடைய சாதி தான் உயர்ந்த சாதி. அப்போ இந்த மாதிரி கற்பிப்பதன் மூலமாக என்ன நிகழ்கின்றது அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த கான்டாக்ட்ஸ் வந்து அவனுக்கு வந்து தடைபடுது. அந்த பாமக தொண்டர்களுக்கு தொடர்புகள், கான்டாக்ட்ஸ் வந்து தடைபடுது. ஸோ அதன் மூலமாக ஒரு வட்டத்தில் சுருங்கி போயிடறான். ஆனால் அன்புமணி ராமதாஸுடைய புதல்வி அவங்க வந்து வட்டத்துக்குள்ள சுருங்காமல் வட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க, தன்னுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்துகிறாங்க, அனைத்து மக்கள்கிட்டையும் விரிவுபடுத்துகிறாங்க. அப்போ இந்த வேறுபாடுகளை பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் பாமகவுடைய தொண்டர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே தான் தங்கர்பச்சான் அவர்களும் கூட. அவர் வந்து திரைப்படத்தை எடுத்தார், அதன் மூலமாக வட்டத்துக்குள்ள சுருங்கலையே, அவர் வந்து அந்த வட்டத்தை விரிவுபடுத்துகிறாரே, விரிவுபடுத்தி எல்லா மக்களும் தேவை அப்படின்ற மாதிரி கொண்டு வராரே, வணிகத்துக்காகவாச்சும் கொண்டு வராரே. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை மட்டும் ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்கினியே அப்படின்ற கற்பிக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. பாமகவுடைய தோழர்களே, தயவு கூர்ந்து சிந்திங்க, சரிங்களா? சாதி என்பது ஒரு மடமைத்தனம், அவ்வளோதான். சாதி என்பது ஒரு மடமைத்தனம். இந்த சாதி உங்களை வந்து முன்னோக்கி போக விடாமல், பொது நீரோட்டத்தில் கலக்க விடாமல் தொடர்ச்சியாக உங்களை வந்து அந்நியப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்நியப்பட ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் வளம் கொளிக்கும் நபர்களாக மாறிக்கிட்டே இருப்பாங்க என்பதை கூறிக்கொண்டு தங்கர்பச்சான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி பேரன்பும் பெரும் கோவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திரைப்படம் வெற்றி அடைவதற்கு நம்முடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றார். நன்றி, வணக்கம்.